மாடு வச்சிருக்கீங்க மேக்ஸிமம்? நாங்க ஒரு 5-6 மாடு தான் வச்சுட்டு இருக்கோம். முறையா பாப்போம். முறையா பாப்பீங்க? முறையா வச்சிருக்கோம். ஓ அப்படிங்களா? இப்ப 5-6 மாடு வச்சிருக்காங்க, ஆனா முறையா பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுக்கா செய்ய வேண்டியதை தண்ணி காட்டுறது போறதெல்லாம் செய்ய வேண்டியதை கரெக்டா பண்ணுவோம். அவங்க பட்னி கிடக்க விட மாட்டோம் நாங்க. ஓகே. இப்ப அவங்க பட்னி கிடக்க விட மாட்டேன், கரெக்டா அது செய்ய வேண்டியதை முறையா நாங்க செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா பாத்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரங்க, அவங்க இது தண்ணி எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். இவங்க மாடு எல்லாமே நம்ம தான் பணம் போட்டுட்டு இருக்கோம். நீங்களே பாக்கலாம், இவங்க மாடு எல்லாமே எல்லாம் நல்ல தரமான மாடா தான் வச்சிருப்பாங்க எல்லாமே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சத்திரத்தில் மாலானுங்கிறவங்க மாட்டு பண்ணையை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, மாடு வந்து பட்னியாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் தீவனம் கரெக்டாக கொடுத்துட்ருப்போம். அதுக்கு வேணுங்கிறது என்னென்ன கொடுக்கணுமோ அதை நாங்கள் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கறவை மாடு வளர்ப்பு அப்படிங்கிற புத்தகத்தில் சினை காலத்தில் தீவன மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அதான் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கன்றின் வளர்ச்சி தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது தொடங்குவதால் ஆரோக்கியமான கன்றினை பெறுவதற்கு சிறந்த தீவன